ஒரு அழகான காலையில் சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தான். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அந்த நாள் ரவியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் காத்திருந்தது. அவன் அப்பா சொன்னார், "Ravi, come on quickly. We need to reach the market before the sun gets too high. Let's go." அப்பா, நான் வருகிறேன். Scene 2. First time in market. சில நேரத்தில் அவர்கள் நகர சந்தையை அடைந்தார்கள். அங்கே என்ன காட்சி தெரியுமா? காய்கறி விற்கும் விவசாயிகள், பழங்கள் வாங்கும் மக்கள், மீன் சந்தையில் கூச்சல், மலர் சந்தையில் மனம். ரவி ஆச்சரியமாக சுற்றி பார்த்தான். பின்னர் அவன் கேட்டான், "அப்பா, சந்தை என்றால் என்ன?" அப்பா சிரித்துக் கொண்டு சொன்னார், "ரவி, வாங்குபவர்களும் விற்பவர்களும் ஒரே இடத்தில் சந்தித்து பொருட்களையும் சேவைகளையும் வாங்கி விற்கும் இடம்தான் சந்தை." Scene 3. Why market exists. ரவி இன்னும் ஆர்வமாக கேட்டான், "அப்பா, ஏன் சந்தை தேவை?" அப்பா மெதுவாக விளக்கத் தொடங்கினார். சந்தை இருப்பதால் மக்கள் பொருட்களை பரிமாறிக்கொள்ள முடியும். தேவை மற்றும் வழங்கல் அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறது. புதிய பொருட்கள் மற்றும் புதிய வாழ்க்கை முறைகள் அறிமுகமாகின்றன. நிறுவனங்கள் புதிய பொருட்களை உருவாக்குகின்றன. ரவி தலையசைத்தான். ஆஹா, அதனால்தான் சந்தை மிகவும் முக்கியம். Scene 4. Different types of markets. அவர்கள் சந்தையில் நடந்து கொண்டிருந்தபோது அப்பா ரவிக்கு பல வகையான சந்தைகளை காட்டினார். "பாரு ரவி, குடும்ப சந்தை, குடும்பத்தினருக்குள் பரிமாற்றம். உள்ளூர் சந்தை, ஒரே ஊரிலிருக்கும் மக்கள் வாங்கும் சந்தை. தேசிய சந்தை, நாட்டின் முழுவதும் பொருட்கள் விற்கப்படும். சர்வதேச சந்தை, நாடுகளிடையே வணிகம் நடைபெறும்." ரவி ஆச்சரியப்பட்டான். "அப்பா, சந்தைக்கு இவ்வளவு வகைகள் இருக்கா?" Scene 5. Special markets. அப்பா தொடர்ந்தார், "சில சந்தைகள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும். உதாரணமாக, கமாடிட்டி சந்தை, விவசாய பொருட்கள், உற்பத்தி பொருட்கள் சந்தை, தொழிற்சாலை பொருட்கள். புல்லியின் சந்தை, தங்கம் மற்றும் வெள்ளி." Scene 6. Capital markets. ரவி ஒரு பெரிய கட்டிடத்தை பார்த்தான். "அப்பா, இது என்ன?" அப்பா சொன்னார், "இது மூலதன சந்தை. இதில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. மணி மார்க்கெட், வெளிநாட்டு மாற்று சந்தை, பங்கு சந்தை." ரவி மெதுவாக புரிந்து கொண்டான். Scene 7. The marketer. ரவி திடீரென்று கேட்டான், "அப்பா, இந்த எல்லா பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வருபவர் யார்?" அப்பா சிரித்தார். "அவர்தான் மார்க்கெட்டர்." மார்க்கெட்டர் என்றால் பொருட்களையும் சேவைகளையும் பிரச்சாரம் செய்து விற்பனை செய்யும் நபர். அவர் வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து கொண்டு நிறுவனங்களுக்கு உதவுகிறார். டார்கெட் ஆர். Scene 8. Role of a marketer. மார்க்கெட்டரின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் இன்ஸ்டிகேட்டர், புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிப்பவர். இனோவேட்டர், புதிய மாற்றங்களை உருவாக்குபவர். இன்டகிரேட்டர், அனைவரையும் ஒருங்கிணைப்பவர். இம்ப்ளிமெண்டர், திட்டங்களை செயல்படுத்துபவர். பாக்ஸ் ஆர். Scene 9. What can be marketed. ரவி ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டான். சந்தையில் விற்கப்படுவது பொருட்கள் மட்டும் இல்லை. சந்தைப்படுத்தக்கூடியவை பொருட்கள், சேவைகள், அனுபவங்கள், நிகழ்வுகள், நபர்கள், இடங்கள், சொத்துக்கள், நிறுவனங்கள், தகவல்கள், கருத்துக்கள். ரவி மகிழ்ச்சியுடன் சொன்னான், "அப்பா, உலகம் முழுக்க சந்தை இருக்கிறது போல." கன்க்ளூஷன். ஃபைனல் சீன். மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ரவி வீட்டிற்கு திரும்பும்போது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தான். சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் சந்திக்கும் இடம். மார்க்கெட்டர் என்பவர் பொருட்களையும் சேவைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லும் நபர். இந்த உலகத்தில் வணிகம் வளரவும் மக்களின் தேவைகள் பூர்த்தியாகவும் சந்தைகள் மிகவும் முக்கியமானவை.